புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இவர் பேசுனத பார்த்துருவோம். 22,70,000 யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல. இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள், இடி அமலாக்கத்துறை இந்த மணல் கொள்ளையை குறித்த ஆதாரம் அமலாக்கத்துறையில இருக்குது, நீதிமன்றத்தில் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்ன அந்த ஆதாரங்கள் எதுவுமே பாருங்க அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கொடுக்கல. இது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். அது குறித்து இந்த காணொலிகளை கொண்டு வந்து குழப்ப விரும்பலங்க. இருந்தாலும் அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, இந்த அமலாக்கத்துறை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இந்த காணொலி நண்பர்கள் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சம்பவங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இவர் சொன்ன அந்த அமலாக்கத்துறை எவ்வளவு நேர்மையாக இருக்கிறது என்பதை இந்த காணொலி நண்பர்களின் பார்வைக்கு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று மும்பையில் உள்ள இடி ஆபீஸ் அமலாக்கத்துறை அலுவலகம் பத்தி எரியுது. மும்பையில் உள்ள ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தில் 4வது மாடியில் அமைந்துள்ள அமலாக்கத்துறை அலுவலகம். அந்த அமலாக்கத்துறை அலுவலகம் முழுவதும் தீக்கு இரையாவது. தீயணைப்புத்துறை கொடுத்த தகவலின்படி ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்பது அதிகாலை 2:30 மணி அளவில் ஏற்பட்டு விடிய 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 பாருங்க எரியுது. அதிகாலை 2:30 மணிக்கு தீ பிடிச்சி விடிய விடிய எரிஞ்சு மறுநாள் நண்பகல தான் பாருங்க இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லும் போது அப்ப பெரிய தீ விபத்து. ஆனால் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இவ்வளவு பெரிய தீ விபத்துல உயிர் சேதம் யாருக்கும் இல்லை. ஏன் ஒருவருக்கு கூட ஒரு சிறு காயம் கூட இல்லை. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம், அடுத்து பேசுவோம். கடந்த 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரு டாக்டரை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு லஞ்சம் வாங்கிய குற்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித் திவாரி என்பவர் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட அந்த இடி ஆபீசரான அங்கித் திவாரி என்பவர் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தைச் சேர்ந்தவர். இந்த கைது நடவடிக்கை நடந்த பிறகு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேமா சூசோ இல்லாம டிவில உட்கார்ந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? திடீர் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை மீது, அதுவும் குறிப்பா ஒரு 5,000 கோடிக்கு மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது, 5,000 கோடி முழுமையாக சுரண்டப்பட்டிருக்கிறது, அது மதுரை சார்ந்த போய் நடைபெற்றிருக்கிறப்போ மதுரை அலுவலகத்தை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்படின்னா, ஒரு தேடுதல் வேட்டை நடைபெறுது அப்படின்னா, அப்போ இது திட்டமிட்ட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பாத்துக்கங்க நண்பர்களே, மக்களே, அந்த இடி ஆபீசரான அங்கித் திவாரி ஒரு டாக்டரை பிளாக்மெயில் பண்ணி 20 லட்சம் லஞ்சம் வாங்குறது தப்பு கிடையாதுங்களா? அதாவது பாருங்க, அந்த மதுரை அலுவலகத்தை ஏன் குறிவைத்து இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குன்னு சொன்னா, திமுக சம்பந்தப்பட்ட 5,000 கோடி மணல் கொள்ளை வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. அந்த தரவுகளை திருடுவதற்காக அங்கு 5,000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறது. அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அப்படிங்களா? அப்போ திமுகவோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் திருடுறதுக்காக தான் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகம் குறிவைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று மும்பைல இடி அலுவலகத்தில் இவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லைங்களா? யாரோட டாக்குமெண்ட்டை குறிவைத்து இந்த தீ விபத்து மும்பை அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. நடந்த இந்த தீ விபத்து தானாக நடந்ததா அல்லது அங்குள்ள மிக முக்கியமானவர்கள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை குறிவைத்து வேணும்னே வாண்டடா பர்பஸா இந்த தீ விபத்து நடத்தப்பட்டதா? ஏனென்றால் மும்பை இடி ஆபீஸ்ல தீப்பிடித்து மொத்தமா எரிஞ்சு போய் அதுக்குள்ள இருந்த ஆவணங்கள், ஃபைல்ஸ், டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தீக்கிரையாகி விட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குள்ள இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருதுங்க? நீரவ் மோடி, மெகல் ஜோக்ஷி, இவங்க 2 பேரும் வைர வியாபாரிகள், கீதாஞ்சலி குரூப் சம்பந்தப்பட்டவங்க. அதே மாதிரி பாருங்க, மிக முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் அனில் தேஷ்முக், சாகன் புஜ்வால், இதே போன்ற மிக முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அந்த மும்பை இடி ஆபீஸ்ல தீ விபத்து நடந்த சமயத்துல பத்திரிகையில பெயரோடு போட்டிருக்காங்க. இதே போன்ற மிக முக்கியமானவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எரிந்து போன அந்த மும்பை ஆபீஸ்ல இருக்குன்ட்டு. இவங்களது மட்டும் கிடையாதுங்களா, 193 பொலிட்டிஷியன்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்டவங்களோட வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் பாருங்க அந்த எரிந்து போன இடி மும்பை ஆபீஸ்ல இருந்திருக்குங்களாம். அப்ப இந்த இடத்துல கேள்வி என்னவென்றால், திமுகவோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ திருடுறதுக்காக தான் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகம் குறிவைக்கப்பட்டது என்று சொன்னால், இவ்வளவு பேரோட
வழக்கு சம்பந்தமான ஃபைல்ஸ் அந்த மும்பை இடி ஆபீஸ்ல இருக்கு. இதுல யாரோட ஃபைல்ஸை குறிவைத்து தீ விபத்து நடந்ததுங்க? 2013 இருந்து 2017 இந்த காலகட்டத்தில் இந்த நீரவ் மோடி மற்றும் இந்த மெகல் ஜோக்ஷி 2 பேரும் அந்த கீதாஞ்சலி குரூப் வைர வியாபாரிகள் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ண போறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சிருக்குன்னு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூலமா சுமார் 14,000 கோடி கடனாக வாங்கியிருக்காங்க. வியாபாரம் பண்றதுக்காக கடன் வாங்குறவங்க நேர்மையா நியாயமா வியாபாரம் பண்ணி பேங்க்ல வாங்கின கடனை கொடுத்துருவாங்க. ஆனா பாருங்க, இவங்க வியாபாரம் பண்றதுக்காக வாங்குறாங்க, பேங்க்ல இருந்து கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்காக வாங்கியிருக்காங்க. 14,000 கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாலே சாதாரணமா பாருங்க, மோடி அவர்களை குறிப்பிட்டோ அல்லது பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ மத்திய அரசை குறித்து கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு சின்ன சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாலே அவங்க தேச துரோகிங்க. அவங்க மேல தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடி சம்பந்தப்பட்ட அந்த போஸ்ட் போட்டவங்களை கைது பண்ணி உள்ள தூக்கி வரப்பாங்க. அதே பாருங்க, நம்ம கவர்மெண்ட் பேங்க்ல ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போவதுக்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி கொடுத்து ஃப்ளைட்டு ஏற்றி அமைச்சது யாருன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, ஒரு சின்ன சின்ன வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்க பாஸ்போர்ட்லாம் முடக்குவாங்க. அதெல்லாம் முடக்கியிருந்தா இவங்க எப்படி ஈஸியாக வெளிநாட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க? இத்தனை 1000 கோடி கடனை வாங்கிட்டு, ஏன்னா ஃப்ளைட்டே நம்ம தானே பிடிச்சி ஏற்றி விடுறோம். ஏன்னா கடனை வாங்கின இவங்க மாட்டினா இவங்களுக்கு கடனை கொடுத்த அதிகாரியிலிருந்து ஆட்சியாளர் வரைக்கும் மாட்டுவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க, இவங்களே ஃப்ளைட் ஏற்றி போய் ரெஸ்ட் எடுத்துக்க போன அமுச்சு விடுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அப்படி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த அந்த மெகல் ஜோக்ஷி என்பவரை கைது செய்யறாங்க. எப்பங்க? இந்த மும்பை அலுவலகம் இடி ஆபீஸ் தீப்பற்றி எரிஞ்சது இல்லைங்களா? அந்த தீப்பற்றி எரிவதற்கு சுமார் 10 தினங்களுக்கு முன்பாக இந்த மெகல் ஜோக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகிறார். அப்ப யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று தான் மும்பை இடி ஆபீஸ் மொத்தமா பத்தி எரிஞ்சு அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எரிஞ்சு போச்சுன்றாங்க. அந்த தீ விபத்து நடப்பதற்கு 10 தினங்களுக்கு முன்பாகத்தான் இந்த கீதாஞ்சலி குரூப் மெகல் ஜோக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகிறார். 2018ஆம் ஆண்டில் இந்த குரூப் எல்லாம் பாருங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இத்தனை ஆண்டுகளாக வெளிநாட்டில் தான் நிம்மதியாக இருந்திருக்காங்க. 2025 தான் இந்த குரூப்ல இருந்து மெகல் ஜோக்ஷி என்பவரை கைது செய்யறாங்க. இந்த கைது நடவடிக்கை நடந்து 10 தினங்கள் கழித்து இவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மொத்தமா இருக்கிற அந்த மும்பை இடி ஆபீஸ் தீப்பிடித்து எரிந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுதுன்னு சொன்னா, அப்போ இந்த தீ விபத்து தானாக நடந்ததா அல்லது இந்த தீ விபத்து நடத்தப்பட்டதான்ற ஒரு முறையான விசாரணை வைக்கணும் இல்லைங்களா? மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடம், கைசர் ஹை ஹிந்த் அப்படின்ற பெயர் கொண்ட அந்த கட்டடம், அந்த அடுக்குமாடி கட்டடத்துல 4வது மாடியில் அமைந்துள்ளது இந்த இடி ஆபீஸ். இருக்கிற எல்லா மாடியை விட்டுட்டு 4வது மாடியில் மட்டும் எப்படி தீப்பிடித்திருக்க கூடும்? விடிய 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 அந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் போராடி இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்ப பெரிய தீ விபத்து. அவ்வளவு பெரிய தீ விபத்தில் நல்லதுதான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பாருங்க, அதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய வகையில் தான் தீயணைப்புத்துறை சொல்றது. அதாவது இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை, ஒருவருக்கு கூட ஒரு சிறிய காயம் கூட இல்லை என்று. முழுவதுமாக எரிந்து போன இந்த மும்பை இடி அலுவலகத்துக்குள்ளதான் 193 அரசியல்வாதிகளோட வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்ல இருந்து 5000க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்டு உட்பட எல்லாம் எரிஞ்சு போச்சுன்றாங்க. சரி, இவ்வளவு பெரிய அலுவலகத்துல மிக முக்கியமானவர்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது இந்த இடி ஆபீஸ் சென்ட்ரலைஸ் எல்லாம் எதுவும் பண்ணலீங்களா? பண்ணிந்தா சொல்லியிருப்போமேங்க. இந்த ஆபீஸ்லனா அந்த ஆபீஸ்ல இருக்கு, அந்த ஆபீஸ்லனா அந்த ஆபீஸ்ல இருக்குன்னு சென்ட்ரலைஸ் பண்ணிந்தா சொல்லிக்கலாமே. அப்படி சென்ட்ரலைஸ்லாம் எதுவும் பண்ணலீங்களே. மும்பையில இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே சுத்தமா எரிஞ்சு போச்சு. அப்போ எரிஞ்சிட்டா இதற்கு பிறகு என்ன பண்ணலான்னு இனிமேதான் யோசிக்கணும். யார் யார் என்னென்ன குற்றங்கள் செய்தாங்க, என்னென்ன வழக்கில் சிக்கி இருக்காங்க, யார் யார் மீது என்னென்ன வழக்கு பதிவு பண்ணோம், எல்லாத்தையும் பாருங்க. இனிமே தான் தேடணும். இடி என்பது வேண்டியவர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் வேண்டாதவர்கள் மீது எடுக்கும் கடுமையான நடவடிக்கையை குறித்து சமீபத்தில் நிறைய தடவை பாருங்க உச்சநீதிமன்றம் வான் பண்ணிக்காங்க அமலாக்கத்துறை. இதனால் சமீபத்தில் ஓப்பன் கோர்ட்ல கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழக்கை கொண்டு வரீங்களே, அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை நீங்க கொடுக்குறீங்களா? கேட்டாக்கா டைம் வாங்குறீங்க. அப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்றீங்க? கைது பண்ணி நீங்க விசாரணைன்ற பேர்லயே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க. நாட்கணக்கில் இல்ல, வார கணக்கில் இல்ல, வருஷ கணக்கில் நீங்க பாருங்க ஒவ்வொருத்தையும் சிறையில வச்சிருக்கிறீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க எல்லாம் கைது பண்றீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வார்னிங் கொடுத்தாங்க. இந்த நிலையில் தான் மும்பை இடி ஆபீஸ் தீப்பிடித்து உள்ள அந்த டாக்குமெண்ட்லாம் எரிஞ்சு போச்சு. அதற்கு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பாருங்க இந்த மெகல் ஜோக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகிறார். இந்த கீதாஞ்சலி குரூப், அந்த கீதாஞ்சலி குரூப் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சேர்த்து தான் பாருங்க மும்பை இடி ஆபீஸ்ல இருந்திருக்கு.
அவங்களது மட்டுமா? மகாராஷ்டிரா எம்எல்ஏவான சாகன் புஜ்வால் ஃபைலு, மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டரான அனில் தேஷ்முகோட ஃபைலு உள்ளிட்ட 193 மிக முக்கியமான பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்ட ஃபைல், மொத்தமா 5000க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ் மும்பை இடி ஆபீஸ்ல எரிஞ்சு போச்சு. என்னங்க அது நடந்தது ஒரு தீ விபத்து. எப்படியோ பாருங்க, 4வது மாடியில மட்டும் குறிப்பிட்ட அந்த இடி அலுவலகத்தில் மட்டும் எப்படியோ தீ பிடிச்சி போச்சு. என்னமோ இந்த தீயை பிடிக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சதி இருக்குன்னு பேசிக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த இடி என்பது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும். அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம். கடுமையான சட்டம். அந்த கடுமையான சட்டத்தை பேணி பாதுகாக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம், அமலாக்கத்துறை ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். நீங்க நம்ம அவங்க மேலேயே பழைய திருப்பணமா தெரிந்து இந்த இடி ஆபீஸ் இருந்து போனதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்ட்டு அப்படின்னு யாராவது கேட்கலாம். நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அப்படின்ட்டு. அப்படிங்களா? இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ்லாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் யாரெல்லாம் மிரட்டி காசு வாங்கி கைதாயிருக்காங்கன்ட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் 2017 என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஜேபி சிங், இந்த இடி டைரக்டரான ஜேபி சிங் என்பவரை ஐபிஎல் பெட்டிங் ஸ்கேம் வழக்குல சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க. அவரை மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய் குமார், பிமால் அகர்வால், சோனு ஜலான் ஆஃப் மும்பை, ஜே.கே. அரோரா, துருவ் குமார் சிங் அண்ட் சுரேந்தர் மண்டி அலியாஸ் கல்ரா, ஜெயேஷ் தாக்கர், சந்திரேஷ் பட்டேல், பரேஷ் பட்டேல். இப்போ இந்த இடி டைரக்டரான ஜேபி சிங் மற்றும் 9 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு, சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அப்ப அந்த குஜராத்ல யாரோட மணல் கொள்ளை டாக்குமெண்ட்ல திருடுறதுக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி அமலாக்கத்துறை ஆபீஸ்க்குள்ள போனாங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் 2023 சுமன்தீப் சிங் தால் என்கின்ற தொழிலதிபர் ஒருவர் மீது இந்த கலால் கொள்கை சம்பந்தப்பட்ட வழக்கு பதியப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால். அந்த வழக்கில் இருந்து உங்கள் தப்பிக்க வைக்கிறதுக்காக முக்கியமா பாருங்க, கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு 5 கோடி ரூபாய் பல தவணைகளாக வாங்கியிருக்காங்க 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஒருத்தர் இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் பவன் காத்ரி, இன்னொருத்தர் பாருங்க நிதேஷ் கோஹார். உங்களை கைது செய்யாம நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி தான் அந்த சுமன்தீப் என்கின்ற தொழிலதிபரை மிரட்டி 5 கோடி ரூபாய் வாங்கினாங்க. ஆனா பாருங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் செய்த பிறகு பாருங்க, இவங்க 2 பேரும் மாட்டி விட்டுறாங்க. இது சம்பந்தமாக சிபிஐ உள்ள வந்து அந்த 2 அதிகாரிகள் வீட்டுல போய் சோதனை போட்டதுல கோடிக்கணக்கில் காசு எடுத்திருக்காங்க. இது போக 2 வெளிநாட்டு காரையும் சீஸ் பண்ணிக்காங்க. எப்படிங்க? மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடைக்குள்ளவே எவ்வளவு மூட்டை பூச்சி. இப்ப இந்த சுமன்தீப் என்கின்ற தொழிலதிபரை மிரட்டி 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி கைதான அந்த நிதேஷ் கோஹார் மற்றும் பவன் காத்ரி, அவங்களை கைது செய்தது யாரோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை உள்ள வந்து எடுப்பதற்காக இந்த 2 பேரை கைது பண்ணாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் 2021 பெங்களூர்ல சென்னகேசவலு என்கின்ற இடி அதிகாரி 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாகிறார். அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் 2017 இடியோட துணை இயக்குனரான என்பி சிங் என்பவர் தேசிய நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கம் இந்த NHM ஸ்கேம்ல லஞ்சம் வாங்கிய வழக்குல அரெஸ்ட் ஆகிறார். அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் 2023 ராஜஸ்தான் மாநிலத்துல 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல ஆன்டி கரப்ஷன் பியூரோ 2 அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க, ஒட்டுமொத்தமான நாட்டுக்கே இல்ல உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கும் ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது குஜராத் மாடல் என்கின்ற மாடலான மாநிலம் தான் சொல்லி ரொம்ப நாளாவே ஊட்டியிருந்தாங்க. இன்னைக்கும் ஊட்டினுக்குறாங்க. அப்படி ஊட்டினுக்கிற அந்த மாடலான குஜராத் மாடல் மாநிலத்துல மாற்றாங்க பாருங்க. 2020ஆம் ஆண்டுல 2 இடி அதிகாரிகள், அதுவும் அந்த குஜராத்ல 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரி வழக்குல யாரால் கைது செய்யப்படுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு கதறாங்க இல்லீங்களா? வேற வாண்டடா பர்பஸா திமுக தூண்டி விட்டு தமிழ்நாடு காவல்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை குறி வைக்கிறாங்களே, கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி சூரத் போலீஸ் தான் அந்த 2 அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றாங்க குஜராத்ல. ஏற்கனவே பறிமுதல் செய்து இடி கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த மெட்டீரியல 2 பேரும் திருடி வித்த வழக்குல கைதாகிறாங்க. ஆனா ஒரு வகையில பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி அந்த குஜராத் மாடலான மாநிலத்துக்குள்ள மாற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளோட வழக்கு கூட கொஞ்சம் மாடலா தான் இருக்குது. இதற்கு முன்பாக மற்ற மாநிலங்களில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாருங்க லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாகிறாங்க. இவங்க பாருங்க ஒரு படி மேல போய் சீஸ் பண்ண மெட்டீரியல் திருடி வித்த வழக்குல கைதாகிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் இப்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோட பட்டியல் போயினே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலாக உலக வரலாற்றில் முதல் முறையாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தொலைக்காட்சியெல்லாம் போடும்போது அந்த மாதிரி
உலக அமலாக்கத்துறை வரலாற்றிலேயே முதலாக இந்த அங்கித் திவாரி என்கின்ற மதுரை அமலாக்கத்துறை அதிகாரியை மட்டும்தான் கைது செய்ததை போல ஒரு புது பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. திமுகவோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட 5000 கோடி டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்குதுங்க. அதை போய் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இவங்க தலைமையில வந்து ஒரு குழு அதிகாரிகளை உள்ள அனுப்பி தூக்கி வந்தாங்கன்னு சொல்லி அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ உனக்கெல்லாம் மானம் வெட்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இவங்க வழிக்கு கொண்டு வருவதற்காக இவங்களே வழக்கு பதிவு பண்ணுவாங்களாம். அப்படி பதிவு பண்ற வழக்குல இருந்து உங்களை தப்பிக்க வைக்கணும்னா எங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பீங்க? அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் பாத்தீங்களா, இதையே பொழப்பா வச்சிருப்பாங்க போதுங்களே. வழக்கு பதிவு பண்ண வேண்டியது, யார் மீது வழக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணி கறக்க வேண்டியது, இதையே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க. ஆனா கேளுங்க, அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும். அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம். என் தற்கொலை மலை எடுத்துக்கங்களேன். டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தா வெளியிட்டாரு. முதல்ல 5 லட்சம் கோடி ஊழல்னாரு திமுகவை, அப்புறம் 10 லட்சம் கோடி ஊழல்னாரு, 5 லட்சம் கோடி ஊழல்னாரு, 30 லட்சம் கோடினாரு, அப்புறம் 30,000 கோடி ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு. அப்படியே நகர்த்தி வந்து 5000 கோடி மணல் கொள்ளனாரு. அப்புறம் பாருங்க, ஆடி தள்ளுபடி விற்பனை மாதிரி 1000 கோடி வந்துட்டாரு. திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. இடி பாருங்க, கடுமையாக இந்த டாஸ்மாக வந்து பிடிச்சிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல்ல முதல் குற்றவாளியே முதல்வர் தான் சொன்னாரு மாநில தலைவராக இருக்கும்போது. அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. டாஸ்மார்க் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். சொன்னாருங்களா, பொதுவெளியில ஒரு முதல்வரை பார்த்து முதல் குற்றவாளி என்று எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல், வேமா சூசோ இல்லாம இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடி அதிகாரிகள் கோர்ட்ல போய் நிற்கும் போது, சரி என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி டாஸ்மாக் வழக்கெல்லாம் நீங்க எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும் போது, இப்போதைய பாருங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லைங்க. இந்த மாதிரி பத்திரிகையில வந்த செய்திகள். உங்களுடைய பெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க, பேரு பெடரல். அதுல என் மகாலிங்கம் எப்ப 1000 கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஜூனியருடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க. மீடியால எத்தனை முறை நீங்க 1000 கோடி போட்டீங்க தெரியும். ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க, உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி, ஜெர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க, எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க. இல்லங்க, பரவலாக எல்லாரும் பேசினுக்கிறாங்க, பாட்டிலுக்கு மேல 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ட்டு. அந்த பாட்டிலுக்கு மேல விற்கிற 5 ரூபா 10 ரூபா எல்லாத்தையும் கணக்கு போட்டு கூட்டி கேச்சு போட்டு பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய் ஃபிகர் ரவுண்டா வரும். அதனால பாருங்க போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பதில சொல்றாங்க. பாட்டிலுக்கு மேல 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்கன்னு இவங்க சொல்ற கணக்கை வச்சு கூட்டி கேச்சு பார்த்தா கூட அந்த கணக்கை பார்ப்பதற்கு வருஷ கணக்குல ஆகியிருக்கும். ஆனா பாருங்க 2 நாள்ல ரைடு வராங்க, 1000 கோடின்னு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்றாங்க. இது எப்படிங்க? நீதிமன்றத்தில் கேட்டாங்க, இதே வேலையை தான் நீங்க திரிய போறீங்களான்ட்டு. இப்ப கூட பாருங்க, இடியை பத்தி நம்மளா பேசுறோம். நண்பர்கள் கேட்டாங்க, தமிழ்நாட்டில் நடந்துருக்கிற இடி ரைடை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களாப்பா, பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையான்ட்டு. அதனால தான் பாருங்க, இடி ரைடை பத்தி பேசுவதற்கு பதிலாக அந்த இடி ரைடை நடத்துறாங்க இல்லைங்களா, இடி துறை, அந்த இடி துறையை பத்தியே பேசிட்டா சுத்தமா பாருங்க இந்த இடி துறையால் நடத்தப்படுகின்ற ரைடுக்கு பின்னணியில் என்ன உண்மை இருக்குன்ட்டு சுத்தமா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால தான் பாருங்க, இடியை பத்தி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நண்பர்கள் விருப்பத்திற்காக பேசியிருக்கோங்க. அர்ஜுன் ஹீரோவாக நடிச்ச ஆணைன்னு ஒரு திரைப்படம். அந்த படத்துல நமிதா ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட போயிட்டு ஒரு வெஹிக்கிள் நம்பரை காட்டி இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆர்டிஓ ஆபீசர் சொல்லுவாரு, தப்பு, இது வந்து கவர்மெண்ட் சீக்ரெட், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியே பேசுறத பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்து, இல்லை நீ ஒன்று பண்ணு, இந்த புக்கையே நீ எடுத்துட்டு போயிடு, நான் காணாம போச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்போ யோசிச்சு பார்த்தா அந்த புக்குக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வண்டியோட ஓனர் பேரை சொல்ல மாட்டேன், ஆனா புக்கையே நீ எடுத்துன்னு போயிடுமா, நான் காணாம போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான், இதேதான் விஜய் சொன்ன அமலாக்கத்துறை. இதுதான் 4730 கோடி. இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட டைரக்டா பேச்சம்பழம் திருடலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கணக்குல தான் பாருங்க மும்பையில் அமலாக்கத்துறை அலுவலகம் பற்றி எரிந்தது. சோ பித்தளை சொம்பு பேர்ச்சம்பழம் இந்த கணக்கை ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்டு இது எந்த கணக்குல வரும்ன்றதை சேர்த்து நீங்களே உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.